எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதற்கான அடையாளங்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சில அடையாளங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது என்னென்ன அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? முதல்ல நம்மளை சுத்தி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியவே தெரியாது. நம்ம உள் இருதயத்துல ஒரு சமாதானம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சமாதானம் என்னைக்குமே அழிஞ்சு போகாது. அப்படி உங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தோ உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் இருக்கு அப்படின்னா ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான முதல் அடையாளம் இதுதான். 2வது அடையாளம் என்ன அப்படின்னா, பாவம் செய்ய உணர்வு இல்லாமல் பயப்படும் ஒரு நிலை. அதாவது நம்ம ஏதோ ஒரு பாவம் செய்திருப்போம், அந்த பாவம் சொல்லி உணர்த்தப்பட்டிருக்கோம், அதுல இருந்து நம்ம மனம் திரும்பி வந்திருப்போம். அகைன் நம்ம ஏதோ ஒரு பாவம் பழையபடியும் செய்யும் போது அந்த உணர்வுகள் மூலம் நம்மளுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு மனசுக்குள்ள ஒருத்தங்க உட்கார்ந்து இருந்துட்டு நீ செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லி உணர்த்துறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை குறிச்சு ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். 3வது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன ஜபம் பண்ணிருப்பீங்க, ஆனா அந்த சின்ன ஜபத்துக்குரிய பதில் உடனுக்குடன் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நீங்க லைட்டா தான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிருப்பீங்க, அதுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவாரு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதே போல முந்தி எல்லாம் பாருங்க, பைபிள் வாசிக்கிறதுலயோ இல்லைன்னா வேத வசனம் எங்கேயாவது கேட்கறதுலயோ ஒரு ஈர்ப்பு இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு பாருங்க, உங்களுக்கு பைபிள் வாசிக்கிறதுல, வேத வசனத்துல, வேதத்தை பற்றி யாராவது பேசுனா அதன் மீது அதிக அளவு ஈர்ப்பு. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. முந்தியெல்லாம் பைபிள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு மாற்றப்பட்டு, அதாவது சோம்பேறித்தனப்பட்டு இருந்த நீங்க உங்களை அறியாம நீங்க பைபிள் வாசிக்கிறது, வேத வசனம் கேட்கறது, அதை சிந்தித்து தியானிக்கிறது, இதுல முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அதுக்கு மேல ஒரு ஈடுபாடோட இருப்பீங்க. அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை தெரிவு செய்து வச்சிருக்கிறாரு. 4வது பாத்தீங்கன்னா, சிறிய மாற்றம். அதாவது முந்தி எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மனம் போன போக்குல நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில, உங்க பேச்சுல, உங்க நடத்தையில, உங்க செயல்ல ஒவ்வொன்றுலயும் ஒரு சின்ன மாற்றம் காண முடியும். அப்போ தவறான பாதையில போகக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கறதுல பெரும் கவனம் வைப்பீங்க. அப்போ முந்திருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் மாற்றத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் ஆண்டவர் உங்களை தெரிவு செய்து வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வர தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். அதான் கர்த்தர் தனக்கானவைகளை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. அதே போலதான் ஆவிக்குரிய அழைப்பு. அதாவது உங்க உள்ளுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு தோணும். என்ன அப்படின்னா, நான் உன்னை எனக்காக தெரிவு செய்தேன் அப்படின்னு சொல்லி, எனக்காக உன்னை அழைத்தேன் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் உங்க மனசுக்குள்ள, மனசுக்குள்ள அடிக்கடி தோண்டிட்டு இருந்தா நிச்சயமா ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
பிரியமானவர்களே, இப்போ 7 அடையாளங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்து வச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். கண்டிப்பா ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கானவங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. காரணம் முதல் அவங்க என்னன்னா தேர்வு செய்த ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு நோக்கங்களை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. இப்போ சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையில எந்த நோக்கத்தோட எங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த நோக்கத்தை அப்பா நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அப்பா ஏதோ ஒரு நோக்கத்தோட அப்பா நீங்க இந்த உலகத்துல ஒவ்வொருவரையும் படைச்சிருக்கீங்க ஆண்டவரே. யார் யார் மூலம் என்னென்ன நோக்கம் நிறைவேறணுமோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பில் இருந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.